இன்னும் 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு 7 நாள் தான் இருக்குது. 7 நாள் தான் இருக்குது, எல்லாத்தையும் படிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் படிக்கலன்னு தான் நிறைய பசங்க சொல்கிறாங்க. இன்னும் படிக்கலையா, 7 நாளில் எப்படி எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடிச்சிடலாம் பசங்களா. 7 நாள் தாராளமாக போதும். மேம் 10th எக்ஸாமில் தமிழ் முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். 10th எக்ஸாமில் மட்டும்தான் 500க்கு 500 மார்க்குமே நம்ம எடுக்க முடியும். அப்போது தமிழ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் மேம் நம்ம தமிழை படிச்சுட்டு தமிழை விட்டுட்டு மற்றதை படித்தா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழை படித்தாதான் உங்களால் அதிகமாக மார்க் எடுக்க முடியும். அதிக மார்க் எடுத்தாதான் நீங்கள் நினைக்கிற குரூப் எடுக்க முடியும். சரியா? அப்போதான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை படிக்க முடியும். அப்போது கண்டிப்பாக 10th என்ன பண்ணணும்? அதிக மார்க் எடுக்கணும். அதிக மார்க் எடுக்கிறதுக்கு தமிழ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழையும் நம்ம படித்தாதான் கண்டிப்பாக அதிக மார்க் எடுக்க முடியும் பசங்களா. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தமிழை படிக்கணும். சரியா? தமிழை படிக்கணும்னு சொல்கிறீங்களா மேம், தமிழில் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டால் தமிழில் எல்லாமே படிக்கணுமா? தமிழில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் எல்லாமே படிக்கணும் தான் பசங்களா. ஆனால் அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மேம் இம்பார்ட்டன்ட் அப்படி என்ன நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னு கேட்டால் 5 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் சென்டம் போட முடியும் பசங்களா. 5 வருஷமா? 5 வருஷத்தை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டால் நானே உங்களுக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொண்டு நான் உங்களுக்கு தரேன். என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம தமிழில் சென்டம் போடலாம். சரியா? செண்டமா? எனக்கு செண்டம்லாம் வேணாம் மேம், எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் பாஸ்லாம் நீ ஆக வேணாப்பா. உன்னை கண்டிப்பாக நான் 90+ எடுக்க வைக்கிறேன். நீ என் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்க. நான் போடுற லைவ் எல்லாத்தையும் கரெக்டாக அட்டன் பண்ணு. நான் சொல்கிற லைவ் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுப்பா. அதுவே உனக்கு போதும். கண்டிப்பாக நீ 10th 90+ ஸ்கோர் பண்ணலாம். என்ன மேம் அப்படி லைவ் அப்படின்னு கேட்குறீங்களா? லைவ்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லா கொஸ்டின்ஸுமே படித்தாலே போதும்ப்பா. இதுதான் நம்ம போட போகிற ஸ்டடி பிளான். ஓகே நம்ம பண்ண போகிற ஸ்டடி பிளான் இதுதான். என்ன மேம் ஸ்டடி பிளான்? என்ன மேம் ஸ்டடி பிளான் இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்டடி பிளானே போதும்ப்பா. இந்த வருஷம் முழுக்க நீ படிக்காதது எல்லாமே இதிலே இருக்கு. இதை மட்டும் நீ பண்ணினாலே போதும். கண்டிப்பாக உன்னை 90+ ஸ்கோர் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னா, இந்த வீடியோவை இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலேயும் 90+ ஸ்கோர் பண்ண முடியும். சரி மேம், என்னென்ன படித்தா போதும் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே படிக்கணும். நெடுவினா, சிறுவினா, குறுவினா, மனப்பாட செய்யுள், அழகிட்டு வாய்ப்பாடு, இது எல்லாமே படிக்கணும். இது எல்லாத்தையும் இந்த ஸ்டடி பிளானில் நான் சொல்ல போகிறேன். 5ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் 5 இயருக்கான கொஸ்டின் PYQ அனலைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் 5ஆம் தேதி சொல்ல போகிறேன். ஓகே, 5ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத 5ஆம் தேதி பார்க்க போகிறோம். 6ஆம் தேதி என்ன அப்படின்னா ஃபிக்ஸடு ஷார்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 6ஆம் தேதி பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி இலக்கணம். இலக்கணத்தில் எல்லாருக்குமே கஷ்டங்கிறது இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தர போகிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? 8ஆம் தேதி ரேபிட் ரிவிஷன். ரேபிட் ரிவிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா, இது எல்லாத்தையும் கொண்டு உங்கள் கையில் நான் கொடுக்க போகிறப்பா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 9ஆம் தேதி 12 மணி நேரம் மாரத்தான்ப்பா. இந்த 12 மணி நேரம் மாரத்தானா? என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம், உங்களுக்காக நான் 12 மணி நேரம் மாரத்தான் நடப்போகிறேன்ப்பா. இந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிடலாம். அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக நம்ம 90+ ஸ்கோர் பண்ணலாம். சரியா? 10ஆம் தேதி என்ன அப்படின்னா ஒன் டைம் லாஸ்ட் ரிவிஷன் என்ன பண்ண போகிறோம்? 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி ஈவினிங்கும் உங்களுக்கு ஒரு லைவ் இருக்குது. அந்த லைவில் நம்ம எந்தெந்த கொஸ்டின்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம், எதெல்லாம் வரும்னு நினைக்கிறோமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 10ஆம் தேதி ஈவினிங் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் நாள் என்ன அப்படின்னா 11ஆம் தேதி காலையில் எல்லாரும் பயத்தில் இருப்பீங்க, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அன்னைக்கு காலையில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண போகிறேன். அதை வச்சு பார்க்க போகிறீங்க. எக்ஸாம் அழகாக பண்ண போகிறீங்க. நல்லா பண்ணிட்டு வருவீங்க. ஓகே, போர்க்களத்துக்கு தயாராகுமா சொல்லுங்க பசங்களா? நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு நமக்கு இந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போர்க்களத்துக்கு தயாராகும். நீங்களும் இந்த போர்க்களத்துக்கு தயார்னா கமெண்ட்ல எல்லாரும் போர்க்களத்துக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. தேங்க்யூ.